அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்பனவுடன் தொடர்புடைய சில செய்திகளை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தி யாரை மையப்படுத்தி அமைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களை மையப்படுத்தி தான் இன்றைய தினம் இந்த செய்தி அமைய போகுது. குறிப்பாக நேற்றைய தினம் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அஸ்விஸ்ம பயனாளர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருந்துச்சு. இந்த பெயர் பட்டியல் வெளியாகினதுக்கு பிறகு நான் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தேன். அந்த காணொலியில பல்வேறு விதமான முக்கியமான தகவல்களையும் சுட்டி காட்டியிருந்தேன். அதன் பிறகு பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. நாங்க எதன் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கான கொடுப்பனவுகள் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு சரியான தகவலை வழங்கக்கூடிய வகையில இந்த காணொலி அமைகிறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியிலிருந்து இந்த இரண்டாம் கட்டத்து கொடுப்பனவுக்காக 8 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருந்துச்சு. இதுல கிட்டத்தட்ட இதுவரைக்குமே 4 லட்சம் விண்ணப்பதாரர்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனாலும் இதுல நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் எப்படி முறைப்பாடு செய்யறது, ஆட்சேபனை செய்யறது, இப்படிங்கிற பல்வேறு விதமான தகவல்களை வழங்குவதாகத்தான் இன்னைக்கு இந்த காணொலி அமைய போகுது. எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி எல்லா இடத்துலயுமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் அஸ்விஸ்ம தொடர்பாகவோ அப்போது இலங்கையில நடக்கக்கூடியது, உலகத்துல நடக்கக்கூடியது, இன்னும் சில முக்கியமான பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிந்து கொள்ளணுமா இருந்தா இப்போவே கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் நேற்றைய தினம் சரியாக மாலை வேளையிலேயே வெளியிடப்பட்டிருந்துச்சு. இதற்கு முன்னர் நான் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு விதமான காணொலிகள்ல கேட்கப்பட்ட பல கேள்விகள் தான் அஸ்விஸ்ம இரண்டாம் கட்ட தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் எப்போது வெளியாகும் அப்படின்னு கேள்விகளை கேட்டிருந்தீங்க. அதன் அடிப்படையில நேற்றைய தினம் 7ஆம் மாதம் 2ஆம் தேதி அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருந்துச்சு. வெளியிடப்பட்டதுக்கு பிறகு அதுல சொல்லப்பட்ட பல்வேறு விதமான முக்கியமான தகவல்கள் உள்ளடக்கி நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தேன். இதுல கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி தான் நாங்க எந்த வகைகளின் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பனவு வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனை மையப்படுத்தியதாக நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல ஏற்கனவே நாடளாவிய ரீதியில முதலாவது கட்டத்துல 4 வகைகளின் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு தான் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த இரண்டாம் கட்டத்திற்கு நாடளாவிய ரீதியில் 8 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்ட இடத்துல 4 லட்சம் மக்கள் தான் இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே முதலாவது கட்டத்துல எப்படி 4 வகைகளின் அடிப்படையில கொடுப்பனவுகள் வழங்கப்படுதோ அதே மாதிரி தான் இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களும் 4 வகைகளின் அடிப்படையில கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்குது. இந்த 4 வகைகளும் என்ன அப்படி நம்ம தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல மிக வறுமையானவர்கள், ஏதாவது பொருளாதார சுமைகளால பாதிக்கப்பட்டவங்க, அதே போன்று ஏனைய காரணிகளால பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி 4 வகைகளின் அடிப்படையில தான் உங்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்குது. உங்களுக்கான கொடுப்பனவுகள் எவ்வளவு வழங்கப்பட இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்துல இந்த முதலாம் கட்டத்துல எவ்வளவு கொடுப்பனவு வழங்கப்படுதோ அதே மாதிரி தான் இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்குது. அதன் அடிப்படையில மிக வறுமையானவர்களுக்கு ரூபாய் 17,500 ரூபாயும், வறுமையானவர்களுக்கு 10,500 ரூபாயும், அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதாவது 3ஆம் 4ஆம் நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரூபாய் 5,000 அடிப்படையிலும் கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்குது. எனவே இந்த தகவலை இப்படி சொல்றதோட இன்னும் ஒரு விடயத்தினையும் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த இரண்டாம் கட்டத்திற்கு உங்களுடைய வீடுகளுக்கு எண்ணீட்டு பணியாளர்கள் சந்தர்ப்பத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டு அங்க பதிவு செய்திருப்பாங்க. அதன் அடிப்படையில உங்களுடைய குடும்பத்துல 3க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு முழுமையான கொடுப்பனவு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணமாக மிக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ரூபாய் 17,500 ரூபாய் முழுமையாக 3 பேருக்கும் அதிகமான குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல வழங்கப்படும். ஆனா உங்களுடைய குடும்பத்துல மிக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற கேட்டகரியில நீங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டால் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இவங்களுக்கு 2,000 ரூபாய் குறைக்கப்பட்டு ஏனைய கொடுப்பனவு தான் வழங்கப்படும். எனவே இப்படி இருக்கிற நேரத்துல இந்த விடயத்தை நான் ஞாபகப்படுத்துறதோட இன்னும் சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தியாகணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலில் நேற்றைய தினம் சிலருடைய பெயர் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படி தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல உங்களுடைய தகவல்கள் சரியான முறையில பூரணப்படுத்தாமல் இருக்கும். சிலருடைய தகவல்கள் அதாவது கொடுப்பனவு
கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான நிலையில இருந்தும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது. இவர்கள் வந்து என்ன செய்யணும், அடுத்த கட்டமாக வந்து நாங்க யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு இப்போ ஒரு குழப்பமான நிலையில இருப்பீங்க. அவங்களுக்கு சரியான முறையில தகவலை வழங்கக்கூடிய வகையில இனி வரக்கூடிய தகவல் வந்து அமைய போகுது. குறிப்பாக வந்து இந்த இரண்டாம் கட்டத்துல வந்து பல்வேறு விதமான விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது. சிலருடைய விண்ணப்பங்கள் வந்து ப்ராசஸிங் அப்படிங்கிற அந்த நிலையிலையும் வந்து இருக்குது. எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இப்போ அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய நீங்க வந்து கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான நிலையில இருந்தும் குடும்பத்துல வந்து சரியான வருமானம் இல்லாம வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தும் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டதாக இருந்தா நீங்க செய்ய வேண்டியது வந்து உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கிராம சேவகர் அல்லது பிரதேச செயலகங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையினூடாக வந்து ஆன்லைன் ஊடாக வந்து நீங்க வந்து ஆட்சேபனை தகுந்த காரணங்களோட வந்து ஆட்சேபனை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நேரடியாக உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வந்து தொலைபேசியிலயோ அதாவது ஸ்மார்ட் போன்லயோ அப்படி இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய படிச்சவங்க அப்படி இல்லாட்டி இளைஞர்கள்கிட்ட வந்து தொலைபேசி இருக்கும். அவங்க கிட்ட சொல்லி ஆன்லைன் ஊடாக வந்து இந்த ஆட்சேபனை மனுக்களை வந்து நீங்க சமர்ப்பிக்கக்கூடியதா இருக்கும். எனவே சமர்ப்பிச்சதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு காப்பியை நீங்க எடுத்து வச்சுக்க வேண்டியதும் முக்கியமான விடயமாக வந்து இப்போ ஞாபகப்படுத்தப்படுது. எனவே இந்த விடயம் இப்படி இருக்கிற நேரத்துல இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டவர்களுடைய விடயங்கள் இந்த வகையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற நேரத்துல இப்போ நேற்றைய தினம் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பலருடைய பெயரும் ஒரே சந்தர்ப்பத்தில் உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கிற நேரத்துல உதாரணத்துக்கு உங்களுடைய எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவர் வந்து சரியான வருமானங்கள் இருந்தும் அவருடைய விண்ணப்பம் வந்து அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கான கொடுப்பனவுகள் வந்து அஸ்விஸ்ம நலன்புரி நன்மை சபையினால வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அவர் வந்து கொடுப்பனவை பெறுவதற்கு எந்த வகையிலுமே தகுதி இல்லாத ஒருவராக இருந்தால் அவர் தொடர்பாக வந்து தகுந்த காரணங்களை உள்ளடக்கி வந்து இதே ஆன்லைன் ஊடாக வந்து நீங்க முறைப்பாடுகளையும் சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்துல இந்த முறைப்பாடுகளையோ அல்லது ஆட்சேபனையோ வந்து நீங்க ஒருவர் ஒரு முறைப்பாடத்தை சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி ஒருவர் வந்து ஒரு ஆட்சேபனை மனுவை தான் வந்து சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நேற்றைய தினம் அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினுடைய இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகின அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் சில முக்கியமான விடயங்களாக வந்து இந்த விடயங்களுமே வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. எனவே இவர்கள் வந்து தயவு செய்து உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் வந்து உடனடியாக உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களுக்கு சென்று நலன்புரி நன்மைகள் சபையினுடைய பிரிவுல வந்து ஆட்சேபனை செய்வதாக இருக்கட்டும், அதே போன்று உங்களுடைய முறைப்பாடுகள் செய்வதாக இருக்கட்டும், இந்த தகவல்களை சரியான தகவல்களோட நீங்க செயற்பாடுகளை அடுத்த கட்டமாக நீங்க முன்னெடுப்பீங்களா இருந்தா உங்களுக்கான கொடுப்பனவுகளும் வந்து அடுத்த கட்டமாக சரியான காரணங்கள் இருந்து உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு இருந்தா மீண்டும் அது மீள் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு தகவலை வந்து அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த சந்தர்ப்பம் இப்படி இருக்கிற நிலையில இன்னும் ஒரு விடயத்தின சொல்லியாகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போ வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்க வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அடுத்து எப்போ அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தீங்க, இன்னும் சில காலம் வந்து நீங்க பொறுமையாக இருந்துதான் ஆகணும். எனவே அப்படி பொறுமையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் உங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்படும். அப்படி இருக்கிற நேரத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாக்குற சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்டமாக வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வந்து அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்கள் வந்து ஒரு கடிதம் ஒன்று வீடுகளுக்கே அனுப்பி வைக்கப்படும். அதாவது தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான அந்த ஒரு விண்ணப்பம்னு சொல்றதை விட ஒரு கடிதம் ஒன்று வீடுகளுக்கே அனுப்பி வைக்கப்படும். அப்படி வீடுகளுக்கு அனுப்பி வைக்காத சந்தர்ப்பத்தில் நீங்க நேரடியாக பிரதேச செயலகங்களுக்கே சென்று இந்த கடிதங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த கடிதங்கள்ல வந்து ஒரு சில முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கடிதங்களை எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு வங்கிகள் ஊடாக வந்து நீங்க அங்க போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு பிறகு அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தையும் வந்து நீங்க பேங்க்ல கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வங்கிகள்ல சமர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிறது வங்கிகளினூடாக வந்து நீங்க கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த விடயங்கள் தான் இப்போ இப்படி சொல்லப்பட்டிருக்குது. எனவே தயவு செய்து இந்த கடிதங்கள் வந்து இன்னும் 2 வாரங்களையோ அல்லது 1 வாரத்திலேயே வந்து உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படி வரதா சந்தர்ப்பத்தில் நேரடியாக நீங்க பிரதேச செயலகங்களினூடாக வந்து இந்த அஸ்விஸ்ம பிரிவுல போயிட்டு இந்த கடிதங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விடயங்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். எனவே இன்னும் சில முக்கியமான விடயங்களை உங்களுக்காக அடுத்தடுத்த காணொளிகள்ல உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன்.